அதாவது மனிதர்களை கவனிக்கணும். மனிதர்களை பார்க்கணும். மனிதர்கள வேடிக்கை பார்க்கணும். அதனாலே நம்ம என்ன பண்ணணும்னா, 8 மணி நேரம் தான் ஏன் தொழில் செய்யணும்? மத்த நேரம் நீ என்ன பண்ண போற அப்படின்னா, மனிதர்களை பார்ப்பதற்கு எனக்கு நேரம். ஏன்னா மனிதர்கள பார்க்கணும். அது வந்து மனிதர்கள்ட்ட பேசணும். முதல்ல அடிப்படையா ஒரு பார்க்குறது. பார்க்குறதுக்கு நீ ஆர்வமா இரு. அப்பதான் பார்க்குறதுக்கு, அவங்கள கவனிக்கிறதுக்கு, வயசு வித்தியாசம்லாம் சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள், வயதான ஆண்கள், வயதான பெண்கள் என எல்லாரையும் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது தான் ஆ ஒரு முதியவர பார்க்குற, அவங்க படுற கஷ்டம், அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள், அதையெல்லாம் நீ கவனிக்கணும். அவங்ககிட்டயும் ஒரு அழகு இருக்கு. முதுமையா இருந்தா கூட அதில ஒரு அழகு இருக்கு. அதில ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி நெறைய விஷயங்கள் உனக்கு கிடைக்கும். நெறைய தூண்டுதல்கள் உனக்கு கிடைக்கும். அப்ப அன்னைக்கு பார்த்தா எப்ப பார்த்தாலும் பணத்த சம்பாதிக்கிறதுக்காக மனிதர்கள யாருமே பார்க்குறதில்ல. வேகமா வேற போறோம். காரு, பஸ்ஸு, டூ வீலர்ன்னு சொல்லி வேகமா போறோம். வழியில எதிர்ல வர்றவங்கள கூட நம்ம பார்க்குறது கிடையாது. அந்த காலத்தில நடந்து போனாங்க, உட்கார்ந்தாங்க, பேசுனாங்க, பழகுனாங்க. அப்புறம் மனிதர்களிடம் இது வந்து பார்க்கிறது. அடிப்படையா பார்க்கணும். அதன் பிறகு பேசுவதற்கான ஆர்வம் ஒரு வேண்டும். நீ பார்ப்பதில் தகுதி பெற்று விட்டாய். நெறைய பேர் வந்து மத்தவங்கட்ட பேசறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஏன்னா, நீ பார்க்கிறதே கிடையாது. முதல்ல பார்க்க பழகு. எப்படியெல்லாம் பார்க்கலாம்? மனிதர்களை எங்கெல்லாம் எங்க பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? யாரையெல்லாம் பார்க்கணும்? எல்லாரையும் பார்க்கணும். இதெல்லாம் இந்த பார்ப்பதில் தகுதி பெற்று விட வேண்டும். அதன் பிறகு ஓகே நான் பார்க்கறதுல தகுதி பெற்று விட்டாய். நீ வந்து தகுதி பெற்று விட்டாய். மனிதர்களை கவனிப்பதில் எல்லாரையும் பார்க்குற. சும்மா ஒருதலை பட்சமா இல்ல. பொண்ணுங்கள மட்டும் நீ பார்க்குற. மத்தவங்களெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேன்ற? அப்போ உன் பார்வையில உள்நோக்கம் இருக்கு. ஒரு தலைப்பட்சமான ஒரு ஈடுபாடு இருக்கு. ஆர்வம் இருக்கு. அப்ப நீ இன்னும் தகுதி பெறவில்லை. அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நீ அ அப்ப எல்லாரையும் பாரு. அல்லது நீ வந்து பாரு. உன்ன இல்ல நான் பொண்ணுங்கள மட்டும் தான் பார்க்குறேன். அப்படியாவது நீ பாரு. அதன் பிறகு பார்ப்பதில் என்னால இவ்வளோதான்ப்பா முடியும். என்னால பொண்ணுங்கள மட்டும் தான் பார்க்க முடியும். வயசானவங்களெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அப்படி பரவால்ல. உன்னால முடியலன்னா பரவால்ல. அதையாவது நீ பார்க்குறியே. முன்னாடி அது கூட பார்க்காம இருந்த. பார்த்தியா? அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சாச்சு. பார்ப்பதில் தகுதி பெற்று விட்டாய். அதன் பிறகு பேசத் தொடங்கு. அடுத்து வேற என்ன இருக்கு? அப்படின்னா, இப்ப பேசணும். நீ யாரை பார்க்கிறாயோ, பார்த்தாயோ, அவர்களிடம் பேசத் தொடங்கு. இதான் அடுத்தால இருக்கிற டாஸ்க். ஒரு டாஸ்க்கு ஓகே முடிஞ்சாச்சு. அடுத்து என்னப்பா புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பேசு. அப்புறம் பழகு. பேசு. ஓகே பேசியாச்சு. அப்புறம் பழகு. உறவுகளை ஏற்படுத்திக்கோ. இந்த மாரி அதுபோல நான் எல்லாரையுமே பார்க்குறேன். நான் பார்க்கும்போது எல்லாரையுமே பார்க்குறேன் அப்படின்னா, ஓகே அது இன்னும் சிறப்பு. அப்புறம் பார்ப்பதில் நீ தகுதி பெற்று விட்டாய். அப்புறம் எல்லார்ட்டயுமே பேச ஆரம்பிக்கிற. அந்த பேச்சுங்கிறது அப்பதான் வருது. ஃபர்ஸ்ட்டு பார்ப்பதில் தகுதி. அதன் பிறகு எல்லாத்தையும் பேசணும். அப்போ பார்ப்பதற்கு உனக்கு ஒரு சகிப்புத்தன்மை தேவை. பார்ப்பதுங்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நான் இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஐபிய தான் பார்ப்பேன். விஐபி வந்தா மட்டும் தான் பார்க்குறாங்க. விஐபி வந்தா அப்படி ஆர்வமா பார்க்குறாங்க. மணிக்கணக்கா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. விஐபிகள் வந்தா, ஒரு நடிகை வந்தா, எங்க எங்க எங்கன்னு போய் பார்க்குறாங்க. ஆனா சாதாரண மனிதர பார்க்கிறதே இல்ல. இவங்க பார்ப்பதராக இருந்தால் அவர்கள் நடிகைகள மட்டும் தான் நான் பார்ப்பேன். நடிகர்கள மட்டும் தான் பார்ப்பேன். தலைவரா இருக்கணும், விஐபியா இருக்கணும். அப்பதான் நான் பார்ப்பேன். சாதாரண மனிதர்களெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அப்படின்னு நினைச்சுட்டு சாதாரண மனிதர்களை புறக்கணிக்கிறார்கள். அப்படி கிடையாது. எல்லாரையும் பார்க்கணும். அந்த மாரிலாம் இல்லாம, அப்ப எப்போதும் உனக்கு விஐபிகள் உன் கண்ணுக்கு வந்துகிட்டே இருப்பாங்களா? வரமாட்டாங்க. உன் எதிர்ல வந்துகிட்டே இருப்பாங்களா? வரமாட்டாங்க. அப்ப அப்படிலாம் இல்லாம எல்லாரையும் பார்க்கணும். அந்த பயிற்சி. அதுக்கப்புறம் அந்த பயிற்சி முடிந்த பிறகு அப்போ சகிப்புத்தன்மை. உங்களுக்கு வந்து அப்ப சாதாரண மனிதர்களை பார்க்கிறீர்கள், கவனிக்கிறீர்கள், சகித்துக் கொள்கிறீர்கள். உறவுகளை மனிதர்களை சகித்துக் கொள்கிறீர்கள். மனிதர்களை எனக்கு வேற அப்படி பார்த்து பழகி, அதன் பிறகு அவங்ககிட்ட பேசுறது. பேசுற டாஸ்க் வரும். அப்புறமா பழகுறது. அப்போ மனித உறவுகளோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள். முன்னாடி தனியா இருந்தீங்க. மனிதர்களை பார்க்காம, கவனிக்காம உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு மனிதர்கள பத்தின அறிவு இல்லாம கூட இருக்கலாம். சகித்துக் கொள்வதற்கு மனிதர்களை சகித்துக் கொள்ளாமல் இருந்தீர்கள். மனிதர்கள பார்க்கணும், பழகணும், பேசணும், சகித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் உங்க நரம்புகள் வலுவடையும். நரம்பு தளர்ச்சிங்கிறது, நரம்பு கோளாறுங்கிறது ஏன் வருதுன்னா, உறவுகள சகித்துக் கொள்ளாம, மனிதர்களை சகித்துக் கொள்ளாம, பழகாம, பார்க்காம, கவனிக்காம, எனக்கு யாரும் வேண்டாம், தனிமையில இருக்கிறாங்க பாருங்க. தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் பாருங்க. அந்த உறவுகள் மீது ஆர்வம் இல்லாம, அவங்களுக்கு தான் நரம்பு மண்டல பிரச்சனை வரும். நரம்பு கோளாறு, நரம்பு தளர்ச்சி, குறைபாடுகள்லாம் வரும். அதனால ஆண்மை குறைபாடு, பெண்மையில் குறைபாடு இது எல்லாம் கூட அதை அடிப்படையாக கொண்டது தான். அப்போ இதற்கு என்ன மருந்து அப்படின்னா, வெறுமனே மருந்த சாப்பிட்டு போய் தனியா உட்கார்ந்துட்டா அவனுக்கு நரம்பு மண்டலம் சரியாயிடாது. மனிதர்களை கவனி, பாரு, எல்லாரையுமே பாரு, பேசு. அப்புறமா எல்லார்ட்டயுமே பேசு, பழகு. அதிலே நீ வந்து உன் நரம்பு மண்டலம் சரியாயிடும். உன் நரம்புகள் வலுப்பெற்று விடும். நரம்புகளுக்கான அந்த ஊட்டமே உறவுகள் தான்.
மனிதர்களை பார்ப்பது, பழகுவது, பேசுவது. இப்போ ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது உனக்குள்ள உணர்ச்சிகள் உன் நரம்புல ஏற்படும். ஒரு ஒரு வயதான பாட்டிய பார்க்கும்போது, உனக்கு ஒரு பரிதாபம் வரலாம். முதுமையில அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு கருணை ஏற்படலாம். அந்த கருணை என்கிற உணர்வு உன் நரம்புல ஏற்படும். ஒரு அழகான பெண்ண பார்க்கும்போது, அழகா இருக்கிறா, வியப்பா இருக்கு. அந்த வியப்பு, அழகு, ரசிக்கிற அந்த உணர்வு உன் நரம்புகள்ல ஏற்படும். அதுபோல ஒரு குழந்தை கியூட்டா அழகா இருக்குது. அந்த குழந்தை ஒரு பாசம் வரும். கொஞ்சணும், குழந்தைய கொஞ்சணும் அப்படிங்கிற உனக்குள்ள இருக்கிற ஒரு தாய் பாசம், இல்ல தந்தை பாசம். அப்படிங்கிறது உனக்குள்ள அந்த உணர்வுகள்ல ஏற்படும். அப்படி மனிதர்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு மனிதரை பார்க்கும்போதும் உனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். அது உன் நரம்புகள்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நரம்புகள் பயிற்சி நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இப்படித்தான் நரம்புகள் வலுவடையும். இப்படித்தான் நரம்புகள் தளர்ச்சி தளர்ச்சி நீங்கும். புதிய ஊட்டம் பெறும், உற்சாகம் பெறும். நரம்புகளுக்கு இப்ப தான் வேலையே. நீ யாரையும் பார்க்கலன்னா, இந்த நரம்புகளுக்கு ஒரு அனுபவங்களும் இல்ல. அதுக்கு கருணையும் தெரிய மாட்டேங்குது, காதலும் தெரிய மாட்டேங்குது, காமமும் வரமாட்டேங்குது, அன்பு வரமாட்டேங்குது, பாசம் எதுவுமே வரமாட்டேங்குது. மனிதர்கள பார்த்தா தான் உனக்கு அன்புங்கிற அந்த உணர்வு உன் நரம்புல ஏற்படும். மனிதர்களை பார்த்தால் தான் பாசங்கிற உணர்வு, கோபங்கிற உணர்வு. சிலர பார்க்கும்போது கோபமா இருக்கும். அந்த கோபங்கிற உணர்வு உன் நரம்புல ஏற்படும். சிலர பார்த்தா பயமா இருக்கும். அந்த பயங்கிற உணர்வு உன் நரம்புல ஏற்படுது. இப்படியே நரம்புகளுக்கு பல்வேறு விதமான உணர்வு அனுபவங்களை எப்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னா, மனிதர்களை பார்க்கணும், பழகணும், கவனிக்கணும், சகித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை.